முருகபெருமானின் அவதாரம். அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்துவது அதிகமாகிக் கொண்டே சென்ற பொழுது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று கவலையோடு நின்றார்கள். சிவபெருமான் தேவர்களிடம், கவலைப்படாதீர்கள், உங்களை காப்பாற்றவும் அசுரர்களை அழிக்கவும் ஒரு குழந்தை பிறந்து வரப்போகிறது, நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் சென்று வாருங்கள் என்று தேவர்களை அனுப்பிவிட்டு சிவபெருமான் தன் முகத்தை 6 முகமாக உருவெடுத்தார். ஒவ்வொரு முகத்தில் இருக்கும் நெற்றிக்கண்ணிலும் ஒரு தீப்பொறி உருவாகியது. அப்படி உருவாகிய தீப்பொறிகளை சிவபெருமான் வாயு தேவர் மற்றும் அக்னி தேவரை அழைத்து, இதை எடுத்து கொண்டு போய் கங்கையில் போடுங்கள், இது சரவண பொய்கையை சென்றடையும் என்று கூறி கொடுத்து அனுப்பினார். வாயு தேவரும் அக்னி தேவரும் சிவபெருமான் சொன்னது போலவே அத்தீப்பொறிகளை கொண்டு சென்று கங்கை நதியில் விட்டுவிட்டார்கள். கங்கை நதியும் அதை இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தது. அந்த 6 தீப்பொறிகளும் ஒவ்வொன்றாக சேர்ந்து 6 முகம் 12 கைகளும் கொண்ட ஒரு குழந்தையாக மாறியது. அங்கு இருந்த 6 கார்த்திகை பெண்களும் அந்த குழந்தையை ஆச்சரியமாக பார்த்தார்கள். 6 கார்த்திகை பெண்களுமே அந்த குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். அந்த அற்புதமான குழந்தைதான் முருகபெருமான். யார் குழந்தையை வளர்ப்பது என்று 6 கார்த்திகை பெண்களுக்குள் சண்டைகள் வரவே முருகபெருமான் தன் உருவத்தை 6 உருவமாக மாற்றி 6 கார்த்திகை பெண்களிடமும் வளர ஆரம்பித்தார். சில காலம் சென்றுவிட்டது. சிவபெருமான் பார்வதி தேவியை அழைத்து, நம் மகன் முருகனை அழைத்து வா என்று கூறினார். பார்வதி தேவி சரவண பொய்கைக்கு சென்று 6 உருவமாக இருந்த முருகபெருமானை 6 முகம் 12 கைகளும் உடைய உருவமாக மாற்றி சிவபெருமானிடம் கொண்டு வந்தார். இதனால் முருகபெருமானுக்கு கந்தன் என்ற இன்னொரு பேரும் வந்தது. தன் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வளர்ந்தார் முருகபெருமான். அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்துவது நாளுக்கு நாள் அதிகமாகவே தேவர்கள் மீண்டும் சிவபெருமானிடம் வந்து, எங்களை காப்பாற்ற ஒரு குழந்தை வரப்போகிறது என்று கூறினீர்களே, நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம், அசுரர்கள் எங்களை வதைத்து சித்திரவதை செய்கிறார்கள் என்று சிவபெருமானிடம் கேட்டார்கள். சிவபெருமான், தேவர்களே, இனி கவலை வேண்டாம், அசுரர்களை அழிக்க இதோ என் மகன் முருகன் என்று கூறவே தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பயமின்றி நம்பிக்கையோடு சென்றார்கள். சிவபெருமான் முருகபெருமானை அழைத்து தன் சக்தியை ஒன்று திரட்டி ஒரு வேலை முருகபெருமானிடம் கொடுத்து, இந்த சக்தி வாய்ந்த வேலை பெற்றுக்கொள், அந்த கொடிய சூரபத்மனோடு போர் செய்து அவனை வென்றுவா என்று அனுப்பி வைத்தார். முருகபெருமான் அவ்வேளை பெற்றுக்கொண்டு போருக்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் நாரதர் தோன்றி முருகபெருமானிடம், கந்தா, நீங்கள் சூரபத்மனை வெல்ல வேண்டுமானால் அவனுடைய தம்பி தாரகனை முதலில் வென்றால்தான் சூரபத்மனை நெருங்க முடியும் என்று கூறினார். முருகபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று நாரதருக்கு நன்றி கூறிவிட்டு வீரபாகுவை அழைத்தார். வீரபாகுவிடம், நீ சென்று அசுரகுலத்தின் அரக்கனான சூரபத்மனின் தம்பியை வென்றுவா என்று அனுப்பி வைத்தார் முருகபெருமான். வீரபாகு சென்று பல நாட்களாக கடும் போர் செய்தும் தாரகனை வெல்ல முடியவில்லை. பின் முருகபெருமானே வந்து சிவபெருமான் கொடுத்த சக்தி வேலை கொண்டு தாரகனை வென்று சூரபத்மனன் இருக்கும் இடத்திற்கே சென்று தன் சக்தி வேளால் சூரபத்மனையும் 2ஆக பிளந்தார். அதன் பின் சூரபத்மனன் தன் தவறை உணர்ந்து முருகபெருமானிடம் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க, பிறகு முருகபெருமான் சூரபத்மனனை மன்னித்து சூரபத்மனின் ஒரு பாதி உடலை மயிலாகவும் மறுபாதி உடலை சேவலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்து கொண்டார் முருகபெருமான். சிவபெருமான் சொல்லியதை செய்து முடித்தார் முருகபெருமான். தேவர்கள் அனைவரும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். தேவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக சிவபெருமானுக்கும் முருகபெருமானுக்கும் நன்றியை தெரிவித்தனர். முருகபெருமானின்
அறுபடை வீடுகள். தமிழ்நாட்டில் இருக்கும் முருகப்பெருமானின் மிக பிரசித்தமான கோவில்கள் என்று நக்கீரர் புலவர் தேர்வு செய்தார். அதற்கு அறுபடை வீடு என்று பெயரும் வைத்தார். அறுபடை வீடுகளில் முதலாவதாக இருப்பது திருப்பரங்குன்றம். சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகப்பெருமான் தேவர்களிடம் நான் ஓர் அழகான இடத்திற்கு செல்ல வேண்டும் என கூறினார். அதில் இந்திர தேவர், முருகப்பெருமானே, நீங்கள் கேட்டது போலவே ஒரு அழகான மலை இருக்கிறது, அந்த ஊரின் பெயர் பரங்குன்றம் என்று கூறினார். முருகப்பெருமான் அனைத்து தேவர்களையும் அழைத்து கொண்டு பரங்குன்றத்திற்கு வந்தார். அங்கு மலை அடிவாரத்தில் இருந்த சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டார்கள். முருகப்பெருமானிடம் இந்திர தேவர் தன் மகள் தெய்வானையை மனம் முடிக்குமாறு கூறினார். அதை ஏற்று முருகப்பெருமான் பரங்குன்றத்தில் தெய்வானையை மணமுடித்தார். பரங்குன்றமாக இருந்த ஊர் திருப்பரங்குன்றம் என்று பெயர் விளங்குகிறது. அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக திகழ்வது திருச்செந்தூர். போர்த்துகீஸ்க்கும் டச்சுக்கும் நடந்த மிகப்பெரிய போரில் டச் படையினர் திருச்செந்தூரை கைப்பற்றி நம் மக்களை அடிமைப்படுத்தி கொன்று குவித்தார்கள். மக்கள் ராஜாவிடம் சென்று முறையிடவே ராஜா டச் படையின் தலைவரிடம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். டச் படைகள் திருச்செந்தூரை விட்டு செல்ல முடிவெடுத்தது. அனைவரும் கிளம்பினார்கள். டச் தலைவர் திருச்செந்தூரை விட்டு போகும் பொழுது முருகப்பெருமானின் திரு உருவ சிலையை எடுத்துக்கொண்டு கப்பலில் பயணம் செய்தார்கள். நன்றாக அமைதியாக இருந்த கடலில் திடீரென்று சுனாமி அலைகள் எழும்பி டச் படையின் கப்பலை ஆட்டம் காண வைத்தது. நன்றாக இருந்த கடல் ஏன் இப்படி பொங்குகிறது என்று தன் படையை பார்த்து கேட்டார் டச் தலைவர். படை வீரர்களில் பலர், நீங்கள் பெரிய தவறு செய்துவிட்டீர்கள், அசுரர்களையே அழித்த முருகப்பெருமானின் திரு உருவ சிலையை நீங்கள் எடுத்திருக்க கூடாது என்று கத்தத் தொடங்கினார்கள். கடல் அலைகளின் வேகம் மிக அதிகமானதால் கப்பல் மூழ்கும் நிலைக்கு வந்தது. அனைவரும் உயிர் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. டச் படை தலைவர் முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டு முருகப்பெருமானின் திரு உருவ சிலையை கடலிலே போட்டுவிட்டார். உடனே கடல் அமைதி கொண்டு அனைவரும் உயிர் பிழைத்தார்கள். முருகப்பெருமானின் திரு உருவ சிலை கடலின் அடியை சென்று அடைந்தது. அதன் பிறகு முருகப்பெருமான் தன் தீவிர பக்தரான வடமாளியப்பா பிள்ளை என்பவரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி, நான் கடலின் அடியில் இருக்கிறேன், என்னை நீ மீண்டும் கோவிலுக்குள் வைத்து அனைவரும் வழிபடும்படி செய். நான் கடலில் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சூரிய ஒளி உனக்கு காட்டும். கருடர் மேலே வட்டமிட்டு கொண்டிருப்பார் என்று முருகப்பெருமான் கூறவே உடனே கண்விழித்த பக்தர் கடலுக்கு சென்று முருகப்பெருமானின் திரு உருவ சிலையை எடுத்து வந்து கோவிலில் வைத்தார். திருச்செந்தூர் மண் மேலும் புனிதம் பெற்றது. மக்கள் அனைவரும் சந்தோஷமாக முருகப்பெருமானை வழிபட்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் 8000 மக்கள் இறந்த நிலையில் அதிக கட்டிடம் காணாமல் போனது. ஆனால் கடற்கரையிலேயே இருக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் எதுவும் ஆகவில்லை. அறுபடை வீடுகளில் மலை மேலே ஏறி முருகப்பெருமானை வழிபட்டு பின்பு கீழே இறங்கி வர வேண்டும். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கீழே இறங்கி முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு மேலே ஏறி வர வேண்டும். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாக வேண்டும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு பழனி. கைலாசத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி, தேவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கும் சமயம் நாரதர் அங்கே வந்தார். அவர் கையில் ஒரு ஞானப்பழம் வைத்திருந்தார். அதை சிவபெருமானிடம் கொடுத்து, இந்த ஞானப்பழத்தை தங்களுக்காக எடுத்து வந்தேன் என்று நாரதர் சிவபெருமானிடம் கூறினார். அதை பார்த்து கொண்டிருந்த விநாயகர், எனக்கும் அந்த பழம் வேண்டும் என்று கேட்கவே முருகனும் எனக்கும் அந்த பழம் வேண்டும் என்று கேட்டார். இருவருக்கும் போட்டி உருவானது. இருவரும் சண்டையிடுவதை பார்த்த சிவபெருமான் இருவருக்கும் ஒரு போட்டி வைத்தார்.
உங்கள் இருவரில் யார் முதலில் இந்த உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் என்றார் சிவபெருமான். உடனே முருகபெருமான் தன் மயிலின் மேல் ஏறி அமர்ந்து உலகத்தை சுற்றி வர தயாரானார். மூஞ்சூர் எலியின் மீது ஏறி அமர்ந்தார் விநாயக பெருமான். முருகபெருமான் கிளம்பியதும் விநாயகருக்கு ஒரு யோசனை தோன்றியது. விநாயகர் நாரதரிடம் சென்று, நாரதரே, அனைத்தும் சிவமயம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு அர்த்தம் கூறுங்கள் என்று கேட்டார் விநாயகர். உடனே நாரதர் விநாயகரிடம், உலகிற்கே அம்மை அப்பனாக விளங்கும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உடனே விநாயகர் நாரதரிடம், அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றி வருவதும் இந்த உலகத்தை சுற்றி வருவதும் ஒன்றுதானே என்று கேட்டார். அதற்கு நாரதர், நீங்கள் சொல்வது சரிதான் விநாயகரே என்று ஒப்புக்கொண்டார். பின்பு விநாயகர் தன் தாய் தந்தையான சிவபெருமான் பார்வதி தேவி இருவரையும் சுற்றி வந்தார். சிவபெருமானும் பழத்தை விநாயகருக்கே கொடுத்து விட்டார். முருகபெருமான் உலகை சுற்றி வந்தவுடன் சிவபெருமானிடம் வந்தார். விநாயகர் கையில் பழம் இருப்பதை பார்த்த முருகபெருமானுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நாரதர் நடந்ததை விளக்கமாக முருகபெருமானிடம் கூறினார். முருகபெருமானின் கோபம் தணியவில்லை. அங்கிருந்து கோபம் கொண்டு ஒரு மலையின் மேல் ஆண்டி வேடத்தில் வந்து அமர்ந்தார் முருகபெருமான். பழத்திற்காக சண்டை போட்டு வந்ததால் அந்த மலை பழனி மலை என்று பெயர் பெற்று புண்ணிய ஸ்தலமாக மாறியது. இந்த திருக்கோவிலில் பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ் பெற்றது. அறுபடை வீடுகளில் 4ஆம் இடத்தில் இருப்பது சுவாமி மலை. முருகபெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்தது இந்த ஊரில்தான். அந்த சமயம் முருகபெருமான் வீரபாகுவுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த பிரம்மா முருகபெருமானை பார்த்தும் பார்க்காதது போல் சென்றார். அதை கவனித்த முருகபெருமான் தன்னை கவனிக்காதவாறு சென்று கொண்டிருந்த பிரம்மாவுக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தார். பிரம்மாவை நிறுத்தி, நீங்கள் யார், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார் முருகபெருமான். அதற்கு பிரம்மா, என் பெயர் பிரம்மா, நான் சிவபெருமானின் அருளால் படைக்கும் வேலையை செய்கிறேன் என்று முருகபெருமானிடம் கூறினார். உடனே முருகபெருமான் பிரம்மாவிடம், அப்படி என்றால் பிரணாவ மந்திரத்தின் பொருளை கூறுங்கள் என்று கேட்டார் முருகபெருமான். பிரம்மா அதற்கு பொருள் தெரியாமல் யோசித்தார். உடனே முருகபெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்தார். அதை பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் அங்கு வந்தார். சிவபெருமான் முருகபெருமானிடம், ஏன் பிரம்மாவை சிறையில் அடைத்தாய் என்று கேட்கவே, முருகபெருமான், பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை பிரம்மருக்கு, அதனால் அவரை சிறையில் அடைத்தேன் என்று கூறினார். உடனே சிவபெருமான், அவரை முதலில் வெளியில் விடு என்று கூறவே முருகபெருமான் பிரம்மரை சிறையிலிருந்து விடுவித்தார். பின்பு முருகபெருமான் சிவபெருமானை பார்த்து, பிரணவ மந்திரத்தின் பொருளை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். சிவபெருமான் எதுவும் தெரியாதது போலவே, எனக்கும் தெரியாது என்று முருகபெருமானிடம் கூறிவிட்டு முருகபெருமானை பார்த்து, உனக்கு அதற்கு பொருள் தெரியுமா என்று கேட்டார். உடனே முருகபெருமான், எனக்கு தெரியும் என்று கூறவே சிவபெருமான், எங்கே சொல், நான் கேட்கிறேன் என்றார். உடனே முருகபெருமான், உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லித் தருகிறேன். நீங்கள் கை கட்டி வாய் மூடி நின்றால்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று முருகபெருமான் கூறவே, சிவபெருமானும் கை கட்டி வாய் மூடி இருக்கவே முருகபெருமான் சிவபெருமானின் காதில் பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறினார். இது சுவாமி மலையின் சிறப்பு. அறுபடை வீடுகளில் 5வது வீடாக திகழ்வது திருத்தணி. இத்திருக்கோவிலை பல பேர் திருத்தணிகை முருகன் என்றும் அழைப்பார்கள். தணிகை என்றால் தன் கோபத்தை தணித்த இடம் என்று பொருள். வள்ளியை முருகபெருமான் திருமணம் செய்த இடம் திருத்தணி. முருகபெருமான் விநாயகரிடம், வள்ளியை யானை உருவில் வந்து விரட்டி விடுங்கள் அண்ணா, நான் காப்பது போல் வருகிறேன் என்று உதவி கேட்க, விநாயகரும் யானை உருவில் வள்ளியை விரட்ட முருகபெருமான் வயதானவர் போல உருமாற்றி வள்ளியை யானையிடம் இருந்து காப்பாற்றி பின் குமரனாக மாறி வள்ளியை திருமணம் செய்தார் முருகபெருமான். இந்த திருக்கோவிலில் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் முருகபெருமான். வள்ளியும் தெய்வானையும் முற்பிறவியில் அக்கா தங்கைகள். முற்பிறவியில் மகா
மகாவிஷ்ணுவின் மகள்கள்தான் இந்த வள்ளியும் தெய்வானையும். இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடும் தவம் இருந்தார்கள். அவர்களுக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான், உங்களின் அடுத்த பிறவியில் உங்களை திருமணம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன்படி தெய்வானை இந்திரன் மகளாக பிறந்து முதல் திருமணமும், வள்ளி வேடர் குலத்தில் பிறந்து இரண்டாவது திருமணமும் செய்து கொண்டார்கள். அறுபடை வீடுகளில் 6வது படையாக திகழ்வது பழமுதிர்ச்சோலை. முருகப்பெருமான் மேல் தீராத பக்தி உடையவர் ஔவையார். முருகப்பெருமானை போற்றி நிறைய பாடல்களை பாடியவர் ஔவையார். ஒரு நாள் ஔவையார் முருகப்பெருமானை தரிசிக்க மதுரைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது சற்று களைப்பாறலாம் என்று ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது மரத்தின் மேலிருந்து ஒரு சிறுவனின் குரல் கேட்டது. மரத்தின் மேலே முருகப்பெருமான் ஒரு சிறுவன் வடிவில் அமர்ந்து நாவல் பழம் பறித்து கொண்டு ஔவையாரிடம், பாட்டியே, உனக்கு நாவல் பழம் வேண்டுமா என்று கேட்க, ஔவையாரோ, எனக்கு வேண்டாம் சிறுவனே என்று கூறினார். சிறுவன் உருவில் இருந்த முருகப்பெருமான் விடாமல், இந்த பழம் நன்றாக இருக்கும், சாப்பிட்டுதான் பாருங்களேன் என்று கூற, ஔவையாரும் சரி என்று கூறினார். பிறகு ஔவையாரிடம் சிறுவன் உருவத்தில் இருந்த முருகப்பெருமான், உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கவே ஔவையாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இந்த சிறுவனிடம் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு, எனக்கு சுடாத பழமே கொடு சிறுவனே என்று கூறினார். உடனே மரத்தின் கிளைகளை உழுப்பினார் முருகப்பெருமான். பழங்கள் கீழே கொட்டவே ஔவையார் அதை எடுத்து, தூசியாக இருக்கிறதே என்று தன் வாயால் ஊதினார். அதை பார்த்த சிறுவன் வடிவில் இருந்த முருகப்பெருமான் ஔவையாரிடம், பாட்டியே, என்ன பழம் சுடுகிறதா? நான் சுடாத பழம் தானே கொடுத்தேன் என்றார். ஔவைக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த சிறுவனை உற்று பார்த்து, நீ கண்டிப்பாக சாதாரண சிறுவன் இல்லை, நீ யார் என்று சொல்லப்பா என்று கேட்கவே முருகப்பெருமான் தன் சிறுவன் வேடத்தை கலைத்து ஔவையாருக்கு காட்சி கொடுத்தார். ஔவையார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இப்படித்தான் பழமுதிர்ச்சோலை புண்ணிய ஸ்தலமாக இடம்பெற்றது.